ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்ல மெனு வந்து பீட்ரூட் புலாவ், வெஜ் குருமா, காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. அது வந்து லாங் வீடியோவா வரும். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ். பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வீடியோ வரும். என்னமா பீட்ரூட் பிரியாணிக்கு புலாவ், பீட்ரூட் புலாவ். புலாவ் மாத்திட்டே இருங்க. இது தேங்காய் பால் எடுக்கிறதா தேங்காய் திருவி. சரி. இது வந்து தக்காளி வறுக்க போறேன். சரி. அது சோம்பும் தேங்காவும் வேற ஃப்ரை. இது இருக்கு காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. ஓகே. அதுக்கு இது அரைக்க போறேன். எல்லாம் இப்ப அரைக்க போறேன். ஆமா, அரைச்சிட்டு வந்தா சொல்லுவேன் நான். நீ பாரு முஞ்சலம்டா. என்ன வந்து பாக்குறேன்? என்ன நீ எதுக்குடா வந்து பாக்குற? டம்மு 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 கண்ணா. என்ன செய்றா? காலிஃப்ளவர் வேக போட போறேன். கொஞ்சம் பூச்சி இருக்கணும், சுடுதண்ணில போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக போடுறேன். மஞ்சத்தூள் போட்டுறியா? ஆமா, காலிஃப்ளவரை வேக போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு எடுக்கணும். அது ஏதாவது புழு கிழு இருந்துச்சுனாக்கா, பூச்சி இருந்துச்சுன்னா அது செத்துரும். அப்புறம் அலசிட்டு மறுபடியும் பெப்பர் ஃப்ரை. அப்படியே பெப்பர் தூவிடுவா, அவ்வளவுதான். அவ்வளவுதான். எல்லாமே ஈஸி தான்ப்பா சமையல். என்னவா செய்றீங்க? காலிஃப்ளவர் வறுவல். ஒரு இங்கிலீஷ்ல சொல்ல இது இது பெப்பர். அப்பதான் எத்தனை தடவை நான் பெப்பர் ஃப்ரை ஃப்ரை. இல்ல இது சரி. பீட்ரூட் அது இல்ல இல்ல, இது காலிஃப்ளவருக்கு. கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா அதுல மிளகு இருக்கு, மிளகுத்தூள் இருக்கு. அதுல நுணுக்கி வச்சிருக்கேன்ல, அதனால கொஞ்சமா போட்டிருக்கேன். பார்த்துக்கிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். இது உப்பு போட்டேன். சனிக்கிழமை இன்னைக்கு அந்த காலிஃப்ளவர். இது வந்து 65 போட்டா பத்த மாட்டேங்குது. நீங்க உனக்கு உன் பிள்ளைக்குமே சரியா போயிடுது. இப்போ இது எல்லாருக்கும் வரும். அது நல்லா இருக்கனால நல்லா சாப்பிட்டுருவோம். நல்லா இருக்காது யாரும் சாப்பிடுவாங்க. ஆமா, அவ்வளவுதான். பத்தாது. வேக போடணும். வேக போடணும் கொஞ்சமா. அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு பெப்பர் ஃப்ரை. அது வெந்ததுக்கு அப்புறம் அதை போட்டு பெரட்ட வேண்டியதான். பவுடர் நேரம் மூடி வச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறம் அந்த பவுடரை போட்டு பெரட்டி இருக்க வேண்டியது. மறந்து போச்சு. மிளகு, சோம்பு, கருவேப்பிலை. நல்லா இருக்குமா? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. சரி, அதுக்குதான் உங்களுக்கு தக்காளி வச்சிருக்கேன். பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா வேலையை பார்த்துட்டு போங்க. எப்ப பார்த்தாலும் 65 என்னது தக்காளி வறுவல். இப்போ என்ன மெனு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது பீட்ரூட் புலாவ், தக்காளி வறுவல், இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. அவ்வளவுதான். சரி, என்ன வந்துருச்சு அதுக்கப்புறம்? இந்த வெங்காயத்தை போட்டு, சின்ன வெங்காயமும் தக்காளியும் நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் வாங்கி கொடுக்குறவங்கள தெரியும். ஓகே, அது உடம்புக்கு நல்லது. உப்பு கொஞ்சம் போட்டுங்க. உன்னை வேற எதுவும் சொல்ல வர கூடாதுன்னு சொன்னா வர. இஞ்சி பூண்டு பேஸ்ட். சப்போர்ட் சமைக்க விடுங்க. நின்று பேசாதீங்கன்னு வேற சொல்றாங்க. மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ஃபர்ஸ்டே போடுவாங்க, லாஸ்டா போடுறேன். இது கொஞ்சம் வதங்கணும்னா அப்புறம் மிளகாய் தூள் போட்டு தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன். அதை அவ்வளோதான். ஈஸி. சொல்லுவிய? சிம்பிள். அதான் சிம்பிள். சொல்லுவிய? எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டா கடன்னு அரை மணி நேரத்துல முடிச்சுட்டு போயிடலாம். முடிஞ்சு. தக்காளி வறுவல் அவ்வளவுதான். மிளகாய் தூள் போடணும். போடுங்க மிளகாய் தூள். ஈஸியா செஞ்சாச்சு தக்காளி வறுவல். வேற எதுவுமே போட வேணாமா? தேங்காய் அரைச்சி வச்சிருக்கல, தேங்காயும் சோம்பு. இந்த தேங்காய் ஊத்துறது முதல்ல கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்காய் விலை ஏறி போச்சு. 60 ரூபாயா ஒரு தேங்காய். ஐயோ, நமக்கு தேங்காய் இல்ல, ஊர்லயே புதுக்கோட்லயே இல்ல. முன்னாலதான் 3 நேரமும் 2 நேரமும் தேங்காய் சட்னி நாங்க என்ன பண்றோம்? தக்காளி ஒரு அருமையா இருக்கும். தக்காளி வறுவல் ரெடி. காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி. அவ்வளவுதான். அடுத்து என்ன செய்யணும்?
புலாவ். பீட்ரூட் புலாவ். புலாவ். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். முடிஞ்சா தக்காளி வறுவல்? தக்காளி வறுவல் முடிஞ்சிருச்சு, இறக்கிடு. என்னமா செய்யறா? என்னப்பா? பீட்ரூட் புலாவ். ஐயோ கடவுள், மறந்துட்டேன். காலிஃப்ளவர் புலாவ். பீட்ரூட் புலாவ். எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். இது எல்லாத்தையும் கொட்ட வேண்டும். கொட்டிருங்க. என்ன நம்ம போடுற சொல்லிட்டு போடுமா? தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளவுதான். அந்த காலிஃப்ளவர் கீழே விழுந்துச்சு. என்ன உள்ள ஒரு காலிஃப்ளவர் வர கிடக்கு? அதான் நீ கையில வச்சிருந்தால அது விழுந்துச்சு. பீட்ரூட் உள்ளோண்டு தான் இருக்கு, போதுமா? போதும் தீபான். இங்க இருக்கு. இது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லா வீட்லயும் லாஸ்டா போடுவாங்க, ஃபர்ஸ்டா போடுவாங்க. எங்க வீட்ல லாஸ்டா தான் போடுவோம் மஞ்சள். எப்படி போட்டாலும் சமையலுக்கு தான் போடுது, வாயில போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க. இது அவ்வளவு காரம் இல்லை அந்த மிளகாத்தூள். அப்புறம் என்ன தூள்? மல்லித்தூள். 3 தூள் தான் எங்க வீட்ல போடுவோம் எப்பொழுதுமே. மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு உப்பு, வெங்காயம், தக்காளி, அவ்வளவுதான். இதை முன்ன பின்ன போட்டு சமாளிச்சுக்குவோம். உப்பு சொன்னா முடிஞ்சு வேலை. நானே சமைச்சுவேன். என்னமா பீட்ரூட் போட்ட வேண்டியதான், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு வேலை. இல்ல அப்ப அரிசி எல்லாம் கொட்ட வேண்டாம். இதுலயே அரிசி ஊட்டிடுவியா? தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கேன், ஊத்தப்பழம். ஃபர்ஸ்ட் பீட்ரூட் நல்லா வதங்கணும்னா தேங்காய் பாலா? ஆமா. 1க்கு 2, 2.5 போட்டேன். 5 இது ஊத்தப்பழம். 1 என்ன போட்ட? 2 அரிசியா? 2 3 4 குறைச்சலா இருக்கு. தண்ணி ஊத்திங்க. 5 தேங்காய் பால். இது தேங்காய் பால் ஊத்தினால புலாவ். இதே தயிர் ஊத்தினா பிரியாணி. அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம என்ன உப்பு போடுறா? பத்தல. உன் மகனுக்காக வேற காரத்தை கம்மியா போட வேண்டியது. இல்லைன்னா காரம் காரம் காரங்கிறான். அதெல்லாம் கொதிச்சோன்னா இந்த அரிசியை போட்டுற வேண்டியதான். அவ்வளவுதான், சிம்பிள். சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். அரிசியை போட்டு புதினா மல்லித்தலை போட்டு நெய் ஊற்றணும். அவ்வளவுதான். போட்டு காலிஃப்ளவர், கொத்தமல்லியை போட்டு முடிச்சாச்சு. முடிச்சு விடுங்க. போடவா அரிசிய போட்டு என்ன விசில போட்டா யாரு போடுவா? உங்க அப்பா வந்து போடுவாரா? போடுங்க. மல்லித்தலை, புதினா, நெய் பாக்கெட் அங்க இருக்கு பாரு. நெய்யை ஊத்திர வேண்டியது. எவ்வளவு இந்த பாக்கெட்? 20 ரூபா. 20 ரூபா நெய் பாக்கெட் ஊத்திக்கங்க. நெய் இன்னும் வாங்கல இல்ல நம்ம. நான் என்னமோ சங்கீதா நாளைக்கு வாங்கிட்டு வரேன், அதனாலதான் பாக்கெட் வாங்க வேண்டியது. அவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. என்ன கலர்ல இருக்கு பாருங்க, சரியான கலர். உடம்புக்கு ரொம்ப நல்லது பீட்ரூட் புலாவ். நெய், பீட்ரூட், நெய் எல்லாமே நல்லது. அன்னைக்கு நெய் தோசை போட்டு சொன்னா முடியாது, உடம்புக்கு கெடுதல். பீட்ரூட் இருக்குல்ல, நைட்ல போய் நெய் தோசை கேக்குற சரியா வருமா? அவ்வளவுதான், மூட வேண்டியது. அதான் மூடியை போட்டு 1/4 மணி நேரம் மூடுனா வேலை முடிஞ்சு போச்சு. 1/4 மணி நேரம் ஆச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பீட்ரூட் புலாவ், பீட்ரூட் பிரியாணி. கொஞ்சம் லைட் வெளிச்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சோண்டு கறி துண்டு போட்டா நல்லா இருக்கும். சனிக்கிழமை சிக்கன் பீட்ரூட் புலாவ்னு வந்திருக்கும். அவ்வளவுதான் மக்களே, முடிந்தது. பீட்ரூட் புலாவ். என்ன சாப்பாடு? பீட்ரூட் புலாவ், தக்காளி வறுவல், பட்டாணி குருமா. இது காலையில வச்சதாச்சு. இது நல்லா இருக்குமே புலாவ். இது பச்சடி. அப்படியே வந்தா காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுவே அவ்வளவு இருக்கு நம்ம.